வணக்கம் நேயர்களே. நாம் இதுவரை திருமணத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருமணம் எப்படி ஆரம்பித்தது, திருமணத்தில் உள்ள அதாவது பிரச்சனைகள் என்ன, திருமணத்தினுடைய பொற்காலம், ஒரு காலத்தில் திருமணம் எப்படி இருந்தது, அதை பொற்கால திருமணம் என்று அழைத்தார்கள், அவ்வாறு இருந்தது. அதுபோல் திருமணத்தில் தம்பதியருக்கிடையே வருகின்ற பிரச்சனைகள், அதை எப்படி நாம் அதை தீர்வு காணலாம், அதுக்கு தீர்வு என்ன, அவர்கள் அதாவது சந்தோஷமாக ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நாம் திருமண வாழ்வை எடுத்து செல்ல வேண்டும் என்பதை பற்றி நாம் பல கோணங்களில் நாம் அதை கருத்து தெரிவித்து கொண்டிருக்கின்றோம். அதாவது தம்பதிகள் இருக்கின்றார்கள், திருமணம் இருக்கின்றது, திருமணம் நிலைத்து தான் இருக்கின்றது. ஆனால் அந்த திருமணங்கள் ஆரோக்கியமாக இருக்கின்றதா, அர்த்தமுள்ளதாக இருக்கின்றதா, மகிழ்ச்சியாக இருக்கின்றதா என்று பார்த்தால் அங்கே அதாவது பிழைகள் இருக்கின்றன. நாம் அதையெல்லாம் இல்லாமல் அந்த பிரச்சனைகளெல்லாம் நாம் எப்படி தவிர்க்க வேண்டும், எவ்வாறு இவர்கள் தம்பதியர்கள் இணைந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த திருமணத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்பதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் ஒன்றாக அதாவது திருமணத்தில் வரக்கூடிய சிக்கல்கள் என்ன, எத்தனையோ சிக்கல்கள் வருகின்றது. திருமணத்தை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக அது தம்பதிகள் கூறுகின்ற பிரச்சனைகள் என்னவென்றால் என்ன சொல்கின்றார்கள், பொதுவாக நான் அவமானப்படுத்தப்பட்டேன், என்னை அவமானப்படுத்தி விட்டார்கள், என்னுடைய கௌரவம் போய்விட்டது, என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள், என்னிடம் பொய் சொல்லிவிட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், இதை சொல்லவில்லை அதை சொல்லவில்லை, எனக்கு இது ஒத்து வராது என்று நான் அங்கே நமக்கு ஒத்து வராது, நான் இனிமேல் வாழ முடியாது என்று இதுபோல தான் அவர்கள் அதாவது குறைகளை சொல்கின்றார்கள். இந்த சிக்கல்கள், இதுபோல் சிக்கல்கள் வருவதற்கு யார் காரணம் என்று பார்த்தோம் என்றால், பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் பெண்ணுடைய தாய், பையனுடைய தாய், பையனுடைய சகோதரி, இவர்கள் தான் இந்த பிரச்சனைக்கு அதாவது மூல காரணமாக இருக்கின்றார்கள். இவர்கள் யாராவது ஒருவர் இதில் பிரச்சனையாக இருக்கலாம். ஆனால் பிரச்சனையே இல்லாதவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், அதாவது பெண்ணினுடைய தகப்பனார், பையனுடைய தந்தை, இவர்கள் இருவருடைய அதாவது பங்கு மிக குறைவாகவே இருக்கின்றது இந்த சிக்கலில். ஆக இந்த சிக்கல் இதை தீர்ப்பு வைப்பவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால், அதாவது வழக்கறிஞர்கள், நாட்டாமைகள், ஊர் தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், மத போதகர்கள் என்று இருக்கின்றார்கள். அதாவது இவ்வாறு இருக்கும்பொழுது ஏன் இதில் இந்த பிரச்சனைகளில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர் யார்? பிரச்சனைகள் இருக்கின்றது, சிக்கல் நடக்கின்றது. இந்த சிக்கல்களிலே அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்றால் நமக்கெல்லாம் தெரியும், பெண் தான். ஏனென்றால் பெண் என்ன செய்கின்றால், அவள் அதாவது உணர்ச்சி வசப்படுகின்றாள், அவள் உணர்ச்சியினுடைய வேகத்துக்கு சென்று விடுகின்றாள். அந்த உணர்ச்சி வசப்பட்டு அவள் என்ன நினைக்கின்றாள் என்றால், அவளுக்கு அதாவது எடுத்தேன் கவுத்தேன் என்று இருக்கின்றாள். அவளுக்கு இந்த பிரச்சனையினுடைய அதாவது நாம் பிரச்சனை இருக்கின்றோம், இது வரக்கூடிய அந்த இது இருக்கின்றதே, இம்பேக்ட் இருக்கின்றதே, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய வீரியம் என்ன, அதனுடைய தாக்கம் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் அதை எளிதாக எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் அவர்கள் தெரிந்தவர்கள் போல அவர்கள் காட்டிக்கொள்கின்றார்கள். இதெல்லாம் தெரியும். இப்போது அதாவது இதுபோல் ஒரு பிரிவு நடந்துவிட்டால், ரத்து நடந்துவிட்டால் அதனுடைய அளவு என்ன, அதனுடைய ஆழம் என்ன, அதனுடைய பாதிப்பு என்ன என்பதையெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள், அது தெரிந்தது போல் ஒரு மாயை உண்டாக்குகின்றார்கள், அவள்தான். ஆனால் ஆண் என்ன செய்கின்றான், ஆண் இந்த போன்ற விஷயங்களில் பொறுமையாக இருக்கின்றான். அவனுக்கு தெரிகின்றது இவனுடைய ஆழம், இவனுடைய அதாவது பின்விளைவுகள், இதனால் வரக்கூடிய பாதிப்பு எல்லாம் அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அவன் என்ன செய்கின்றான், அவன் இந்த விஷயத்தில் மிக அமைதியாக இருக்கின்றான். அதாவது சமாதானமாக போவதற்கு கூட அவன் ரெடியாக இருக்கின்றான். அதுகூட நல்லதான் என்று இருக்கின்றான். ஆனால் பெண் தான் என்ன செய்கின்றாள், அவள் நாம் தனிமையாக வாழ்ந்து விடலாம், தனிமையாக இருந்து விடலாம் என்ற ஒரு எண்ணத்திலே அவர் இருக்கின்றாள். என்னால் அதற்கு துணிவு வேணும், நம்பிக்கை வேணும், அவ்வளோதான், இது என்னிடம் இருக்கின்றது என்று அவள் தனிமையிலே நான் வாழ்ந்து விடலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் அவள் இருக்கின்றாள். அவ்வாறு தனிமையில் நாம் வாழலாம் என்று இருக்கின்றால் அவர்களுக்கு சுற்றம் வட்டம் உள்ளவர்கள் எல்லாம் அவர்களுக்கு அதாவது அவர்களை ஊக்குவிக்கின்றார்கள். ஆக அவள் என்ன செய்கின்றாள், தனிமையில் வாழ வந்து விடுகின்றாள். தனிமையில் வாழ வந்த பிறகு அதாவது இந்த சமூகம் அவளுடைய தனிமையையும் அவளுடைய தனித்துவத்தையும் அவளுடைய சுதந்திரத்தையும் அவள் சுதந்திரமாக இருக்கின்றாள், இண்டிபெண்டாக இருக்கின்றாள். அதை ஏற்றுக்கொள்ள இந்த சமுதாயம் விரும்பவில்லை.
இந்த சமுதாயம் என்ன செய்கின்றது? அவளுக்கு வேண்டிய அவள் தனிமையில் வந்துவிட்டால், அவள் அத்தனை இழந்து விட்டால், அவள் தனிமனமாக இருக்கின்றாள் என்று இந்த சமுதாயம் என்ன செய்கின்றது? அவளுக்கு ஆறுதலாக இருக்குமா என்றால் இல்லை. சமுதாயம் என்ன நினைக்கின்றது? அவளுடைய தனித்துவத்தை அவள் அதாவது பயன்படுத்தி கொண்டு எப்போதாவது அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அந்த வாய்ப்புகள் எல்லாம் அவர்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவளுடைய தனிமையை இந்த சமூகம் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அப்பொழுது அவள் தான் இழந்த அந்த கௌரவம், தான் இழந்த அந்த அதாவது அந்த மதிப்பு மரியாதை எல்லாம் இந்த சமூகம் தந்துவிடும் என்று நினைக்கின்றாள். ஆனால் இந்த சமூகம் அது மனதார விரும்பி அதை அவளுக்கு கொடுப்பதில்லை. இந்த விஷயத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சமுதாயத்தினுடைய நிலைப்பாடு ஒன்றிருக்கின்றது, தனி மனிதனுடைய நிலைப்பாடு ஒன்றிருக்கின்றது. ஆக இவர்கள் இதுபோல் ஒரு இடத்தில் இருக்கின்றார்கள். அவள் தனிமையில் இருக்கின்றாளே, அப்போ அப்படி என்றால் அது என்னதான் காரணம் என்று எடுத்துக்கொள்ளும் என்றால் இந்த காரணத்தை நாம் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.